முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேனி அல்லிநகரம் நகராட்சியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடம் மற்றும் கோவை, மதுரை, சேலம், தூத்துக்குடி மாநகராட்சிகள், பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பேரூராட்சிகளில் 31 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள், நவீன சுகாதார வளாகங்கள் ஆகியவற்றை நேற்று திறந்து வைத்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 கோடி ரூபாய் செலவில் திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சுமார் 112 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் நேற்று தொடங்கியும் அடிக்கல் நாட்டியும் வைத்தார். நகர்ப்புறங்களில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப குடிமைப் பணிகளை நிறைவேற்றுதல், நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துதல், பொது சுகாதாரத்தை பராமரித்தல், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குதல், மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுதல் போன்ற பணிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் தேனி மாவட்டம் தேனி அல்லிநகரம் நகராட்சியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடத்தை திறந்தும், கம்பம் நகராட்சியில் 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் அபிவிருத்தி திட்டப் பணிகளை தொடங்கியும் வைத்தார். இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் கம்பம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் 69,183 பேர் பயனடைவார்கள் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 3 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன மொத்த மீன் விற்பனை அங்காடி கட்டடம், 12 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உக்கடம் பேரூர் புறவழிச்சாலை பிரிவு சந்திப்பு முதல் கோவை புதூர் வரையிலான 9.7 கிலோமீட்டர் நீளமுள்ள புறவழிச்சாலை, கோவை புதூர் சுண்டக்காமுத்தூர் நொய்யல் ஆற்றின் குறுக்கே 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலம், மதுரை மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சிகளில் 3 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்கள், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஆகிய நகராட்சிகளில் 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடங்கள், சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மண்டலம் ஐயாசாமி தெருவில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மகப்பேறு மருத்துவமனை கட்டடம் மற்றும் சூரமங்கலத்தில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டடம், தருமபுரி, திருப்பூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், ஈரோடு, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 16 பேரூராட்சிகளில் 3 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேரூராட்சி அலுவலக கட்டடங்கள், நவீன சுகாதார வளாகங்கள், குடிநீர் அபிவிருத்தி பணிகள் மற்றும் வணிக வளாகம், நாகர்கோவில் மற்றும் திருநெல்வேலியில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேரூராட்சி உதவி இயக்குநர் அலுவலக கட்டடங்கள் என மொத்தம் 31 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஓடையகுளம் பேரூராட்சி, திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பேரூராட்சி, நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலம் பேரூராட்சி, கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பேரூராட்சி, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பேரூராட்சி ஆகிய 5 பேரூராட்சிகளில் வசிக்கும் 54,592 பேர் பயன்பெறும் வகையில் 14 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் அபிவிருத்தி திட்டங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட உள்ள திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். மேலும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்ககத்தின் மூலம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளைச் சார்ந்த 250 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு 5 கோடியே 11 லட்சம் ரூபாய் சுழல் நிதியினை வழங்கும் அடையாளமாக 7 மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு காசோலைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்ககத்தின் கீழ் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் உள்ள ஏழை மக்களின் வாழ்வாதார நிலையினை மேம்படுத்தும் வகையில் 33,50,000 ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்ட வெப் போர்ட்டல் எனப்படும் பெரு வலைதளத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இந்த வலைதளத்தின் மூலம் திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழுக்கள் குறித்த விவரங்கள், பெற்ற கடனுதவிகள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பற்றிய விவரங்கள், அரசின் மூலம் பெற்ற பயன்கள்,
அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற வழிவகைகள் போன்ற விவரங்களை மக்கள் எளிதில் அறிந்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் திறந்தும் தொடங்கியும் அடிக்கல் நாட்டியும் வைத்த பணிகளின் மொத்த மதிப்பு 111,70,50,000 ரூபாயாகும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்ககத்தின் கீழ் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் செயல்படும் மகளிர் சுய உதவிக்குழுக்களை ஊக்குவிக்கவும் குழுக்களுக்கிடையே தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள உதவும் வகையிலும் வல்லமை என்ற பெயரில் புதிதாக வெளிவரும் காலாண்டு செய்தி இதழை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் திரு SP வேலுமணி, சென்னை மாநகராட்சி மேயர் திரு சைதை துரைசாமி, தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மைச் செயலாளர் திரு க பனீந்திர ரெட்டி, சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு விக்ரம் கபூர், நகராட்சி நிர்வாக ஆணையர் திரு சந்திரகாந்த் பி காம்ப்ளே, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு C விஜயராஜ்குமார், பேரூராட்சிகளின் இயக்குநர் திரு ராஜேந்திர ரத்னு மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். மகளிர் சுய உதவிக்குழுவினர் தொழில் தொடங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து இந்நிகழ்ச்சியில் நிதி உதவியை பெற்றுக்கொண்ட சுய உதவிக்குழுவினர் முதலமைச்சருக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களின் கையில் இருந்து சுழல் நிதியாக ரூபாய் 20,000 பெற்றுக்கொண்டோம். இது எங்கள் குழுவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை கொண்டு எங்கள் குழுவினுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்வோம் என்று மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு கிருபை மகளிர் சுய உதவிக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் கையிலிருந்து சுழல் நிதியாக ரூபாய் 25,000 பெற்றுக்கொண்டேன். இதை வைத்து எங்கள் குழுவை மேலும் முன்னேற்றத்தை அடைவோம். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.